ஆஸ்பிரண்ட்ஸ், நான் விஸ்வநாத நாயக்கர். பாளையக்காரர் முறை. இதில் பாளையம் என்பது ராணுவ முகாம், சிற்றரசு, பேரரசுகளுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு என்பதாகும். பாளையங்களை ஆட்சி செய்பவர் பாளையக்காரர். அவர்களை ஆங்கிலேயர்கள் போலிகார்ஸ் என்று அழைப்பர். மேலும் தங்களின் முக்கிய பணி வரி வசூல், நிர்வாகம், சட்டம் மற்றும் வழக்கு விசாரித்தல். அதனால் தங்களை படிக்காவல் அல்லது அரசு காவல் என்றும் அழைப்பர். பாளையக்காரர் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியது காக்கத்திய அரசின் வாரங்கள் பகுதியைச் சேர்ந்த பிரதாபருத்திரன் ஆவார். 1529 ஆண்டு நான் விஸ்வநாத நாயக்கர் மதுரையில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினேன். தமிழ்நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அவை மேற்கு மற்றும் கிழக்கு என 2 வகைகள். மேற்கு பாளையங்கள் சிங்கம்பட்டி, நடுவக்குறிச்சி, தலைவன்கோட்டை, சேத்தூர், ஊத்துமலை. ஷார்ட்கட், சிங்கத்தோட நடுத்தலையில சேறு ஊத்திடுச்சு. கிழக்கு பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், பாஞ்சாலக்குறிச்சி, எட்டயபுரம். ஷார்ட்கட், சாத்தூரில் நாகன் பாம்பை பார்த்து எட்டி பாய்ந்தான்.